ராசாத்தி என் மண்டைக்குள்ள பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காளே, அவளை வெறுக்கிற என்னையே இழுக்க பாக்குறா. இனியா, அவ உன்னை இழுக்கிறா, மாட்டிக்காத. ராசாத்தி நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கா. அவ எங்க குடும்பத்துக்கு ஏத்தவதான், ஆனா எனக்கு ஏத்தவ இல்ல. என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு அவளை ஏத்துக்க மாட்டேங்குது. அதே சமயம் அவளை வெறுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ண? அதுக்காக அவளை ஏத்துக்கிட்டு அவகிட்ட கொஞ்சம் எல்லாம் பேச முடியாது. ஒரு பக்கம் பார்த்தா பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா கோவமா வருது. நார்மலா வீட்டுக்கு போனா அவளை பார்த்த உடனே ஃபீல் ஆயிடுவோம். ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு போய் அவ பண்ண உதவியெல்லாம் மறந்துட்டு அவளை திட்டி தீர்த்தணும். அதான் கரெக்ட். ராசாத்தி, மேல வெறுப்பா இருக்கிற என்னையே கன்ஃபியூஸ் பண்றியா? இந்த வரண்டி வரண்டி ராசாத்தி, ராசாத்தி, என் செல்லம், எழுந்துருடி, எழுந்துருடி தங்கம். மாமா, நல்ல தூக்கமா? மணி என்ன? எப்ப லேட்டா வந்தாலும் புருஷன் வர வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ தூங்கிட்டு இருக்க. இல்ல மாமா, அது வந்து என்ன மாமா, குடிச்சிருக்கீங்களா? ஆமா, குடிச்சேன், குடிச்சேன். ஏன் மாமா? எல்லாம் உன்னாலதாண்டி. நீ பண்ண காரியத்தினாலதான் குஷ. நான் என்ன மாமா பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணல. உன்னை எனக்கு புரியல. நான் உன்னை அசிங்கப்படுத்தினா நீ அதெல்லாம் மறந்துட்டு என் மேலையும் குடும்பத்து மேலையும் அக்கறையா இருக்கு. அதனாலதாண்டி நான் குடிச்சேன். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை நல்லா தாங்க முடியல. ஏங்க நான் இன்னும் மீறி மனசு மாறிடுவோன்னு பயமா இருக்கு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? அப்படி இப்படி பாசம் காட்டி என் மனசை மாத்திடலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. நானும் விட மாட்டேன். நான் தண்ணி அடிச்சுட்டு வந்ததே உன்னை பார்த்து பாவம் பார்த்துட கூடாதுந்தா. நான் அப்படியே திட்டி டார்ச்சர் பண்ணணும் தான். உன்னை விட மாட்டேன். ஐயோ ராசாதே, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேனா? உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேனா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்போ நீ சந்தோஷமா இருக்கியா? ஆனா நான் உன்னை அப்படி தாண்டி டார்ச்சர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. மாமா, என்ன மாமா மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் எங்கடியா அப்படி பேசுனேன்? நீ தாண்டி, நீ தான் என்ன அப்படி பேச வைக்கிற. உன்னை திட்டி தீர்க்கணும், வெறுப்ப காக்கணும் தான் குஷ்டு வந்தேன். என்னால உன் முகத்தை பார்த்து அப்படி பேச முடியல. என்னடி பண்ணி தொலைச்ச என்ன?
மாமா அடி மனசுல நம்ம மேல ஏகப்பட்ட அன்பு இருக்கு. இது போதும். அவர் மனசுல நான் இடம் பிடிக்க. இப்ப மாமா என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாரு. இருந்தாலும் பாவம் ராசாத்தி, உன்கிட்ட ஒரு புருஷனா ஒரு நாள் கூட நடந்துகிட்டது இல்ல. உன் விஷயத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ராசாத்தி. என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. மாமா, திட்டவும் அடிக்கவும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மாமா. ஆமால, அதே மாதிரி தான். நான் தப்பு பண்ணா நீயும் அடிக்கவும் திட்டவும் உனக்கு உரிமை இருக்கு. அடி வா, அடி. ஐயோ அடி மாமா, அடி மாமா, அடி ஐயோ அடி மாமா, வேணாம் மாமா. அடி ராசா, நான் உன்னை எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாம் சேர்த்து அடி ராசா. ஐயோ அடி மாமா, வேணாம் மாமா. அடி ஐயோ அடி ஐயோ மாமா, அடி அடி ராசா, அடி. ஐயோ ஏய், இப்ப ஏன்டி என்ன அடிச்ச? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடிப்ப? நான் எங்க மாமா அடிச்சேன்? என்னடி அடி வாங்க எனக்கு தெரியாதா? கட்டின புருஷனியே அடிக்கிறிய, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி அடி. ஐயோ மாமா, சத்தியமா அப்படிலாம் இல்ல மாமா. ஏய் சாரி ராசாத்தி, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேனா? மாமா, நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க. நீங்க தூங்குங்க மாமா. சாரி ராசாத்தி. நீங்க படுங்க மாமா. வலிக்குது, வயிறு பசிக்குது, சாப்பிடவே இல்லை. ஐயோ மாமா, சாப்பிடலையா? சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். பவுடரு ராக்கால் ராக்கால் சி ராசா, ராசாக்கு ஒரு கால். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. ஏ வந்துட்டியா? பசிக்குதுடி, பசிக்குது. வா. மாமா சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. உன்ன மாதிரியே கோழி கோழின்னு இருக்கு. சரிங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. ராசாத்தி, எனக்கு ஊறி ஊரு. நானா மாமா? உங்களுக்கு ஊட்டி விடவா மாமா? ஏன் ஊட்டி விட்டா என்னவா? நீ என் பொண்டாட்டி தானே? என்ன மாமா நீங்க? உங்களுக்கு ஊட்டி விடாம வேற யாருக்கு ஊட்டி விட போறேன்? ஊட்டி விடு. தொட்டியா? இல்ல மாமா, நான் சாப்பிட்டேன் மாமா. சாப்பிடு.
தண்ணி குடிங்க மாமா. ஐயோ மாமா, விடுங்க மாமா. அது தண்ணி ஊதிருச்சு. ஓ சரி. எனக்கு தூக்கமா வருது ராசாத்தி. சரி படுங்க, பெட்ல ஏறி படுங்க மாமா. பெட் ராசாத்தி, நான் இங்க மாடியிலேயே படுத்து தூங்கிக்கிறேன். மாமா மாமா, எழுந்துருங்க மாமா. என்ன கீழே படுத்திருக்கோம்? மாமா டீ சாப்பிடுங்க. குண்டச்சிக்கு என்னாச்சு? இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ராத்திரி அந்த திட்டியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்காளே. மாமா, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஏன் அப்படி பாக்குறாரு? சிரிக்கவே இல்ல. மாமா ராத்திரி நல்லா பேசினாரு, இப்போ வேற மாதிரி இருக்காரு. உண்மையிலேயே மாமா மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஐடியா. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நினைச்ச மாதிரி மாமா நடந்துக்கிட்டா மாமா மாறிட்டாருன்னு அர்த்தம். மாமா குளிச்சிட்டு இருக்காரு. குளிக்க போன மாமா குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன கூப்பிட்டா மாமா மனசுல நான் இருக்கேன், அவர் என்ன ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். மாமா கூப்பிடுங்க, மாமா கூப்பிடுங்க, மாமா மாமா கூப்பிடுங்க, மாமா மாமா கூப்பிடுங்க, மாமா கூப்பிடுங்க. ராசாத்தி, ஏய் ராசாத்தி, சொல்லுங்க மாமா. சோப்பு காலி ஆயிடுச்சு, புது சோப்பு கொண்டு வா.
சரிங்க மாமா. மாமா மாமா இரு குடு. ஆ. மாமா மாறிட்டாரு. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மாமா இப்போ Dress போடுவாரு. வெள்ளை சட்டை தான் போடணும். நம்ம நினைச்ச மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டா மாமா மனசுல நான் இருக்கேன். மாமா என்ன அனுப்ப மாட்டாரு. ஐயோ, மாமா நம்ம நினைச்ச மாதிரி சட்டை போடலையே. அப்ப மாமாவும் நானும் பிரிஞ்சிருவோமா? பட்டன் போயிருக்கு. துவைக்கும் போதெல்லாம் பார்க்க மாட்டியா? கடவுளே, மாமா வெள்ளை கலர் சட்டை தான் எடுக்கணும். வெள்ளை சட்டை தான் போடணும். வெள்ளை சட்டை தான் போடணும். வெள்ளை சட்டை தான் போடணும். ஐயோ, வெள்ளை சட்டை தான் போடணும். வெள்ளை சட்டை தான் போடணும். வெள்ளை சட்டை தான் போடணும். ஏய், எனக்கு பசிக்குது. போய் டிஃபன் எடுத்து வை. ஓ. மாமா இன்னும் சாப்பிட வரல. அவர் சாப்பிட வந்தா இந்த சேர்ல தான் எப்பவும் உட்காருவாரு. ஆனா இன்னைக்கு இந்த சேர்ல உட்கார்ந்தாருன்னா நான் நினைச்ச மாதிரியே நடக்கும். பாப்போம். ராசாத்தி, பெரிய மாமாலாம் சாப்பிட்டு போயிட்டாங்களா? சாப்பிட்டு போயிட்டாங்க அத்தை. இனிய இன்னும் சாப்பிடல அத்தை. என்ன வந்து சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீ போய் கூப்பிட்டு வாப்போ. இல்ல வரேன்னு சொன்னார் அத்தை. சரி, நீங்க எல்லாம் உட்காருங்க, சாப்பிடலாம். சரி. அக்கா உட்காருங்கக்கா. மங்கை, நீ உட்காரு, சாப்பிடலாம். பரவாயில்லக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இனியா, சாப்பிடாம என்னடா பண்ற? அதுக்குதான் வந்தேன். உட்காரு, சாப்பிடு. என்ன ஏன் சேர விட்டு அங்க உட்காந்துட்டீங்க? அம்மா, என்னம்மா சாப்பிட இருக்கு? இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐயோ,
மாமா இட்லி கேட்கணும், இட்லி தான் கேட்கணும். இட்லி மாமா இட்லியே கேளுங்க.